தானம் தானாஜோ அந்த மலர்பாதம் மனதில் என்ன அரகரா சிவனே என்று அழையும் போய் மேடினான நடக்கலானே குருநாடு குருகுல குத்திப்பட்ட பஞ்ச பாண்டவர்கள் உண்மைதான். தர்மன் பீமன் தனஞ்சயன் சரி, நகுலன் சகாதேவர் ஐயர் பஞ்ச பாண்டவர்கள் உண்மை. அழியாத திரௌபதி என் பெரியப்பா மகனாகி சரி, துரியோதனன் உண்மைதான். விருதிற்கு வாவென்று அழைத்து ஆமா நாடு நகரம் நவீன செங்கோல் அனைத்தையும் பறித்துக் கொண்டு உண்மைதான். ஆவணியம் 12 அக்வாதாசம் கழித்து வந்தால் சரி, பங்குள்ள பிரகாரம் பாகத்தை தவிர என்று சொல்லியிருக்கின்றார் உண்மைதாங்க. அதனால் என் தர்ம வார்த்தை கேட்டு சரி, தர்மே ஜெகம் என்று உண்மைதான். ஒன்றாவது சூரியவனம் சரி, இரண்டாவது ராமரேஸ்வரம் ஆமா, மூணாவது முருகமரேஸ்வரம் உண்மைதான், நாலாவது காலப்பைவனம் சரி, ஐந்தாவது சைந்தவனம் ஆமா, ஆறாவது காமதேன பர்வதம் சரி, ஏழாவது சந்திரவனம் எட்டாவது குருமகரேஸ்வரம் உண்மை, ஒன்பதாவது ரோமரேஸ்வரம் சரி. அப்ப ரோமரேஸ்வரத்திலே உண்மைதான் சென்று சரி 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது உண்மை. அப்படி என்னுடைய ரோமரிஷியை பார்த்து சரி, நாங்கள் பாண்டவர் காலடி வைத்த உடனேயே அந்த வனமெல்லாம் தளதளத்து பூ பூத்து குளியும் கொண்டிருந்தோம் உண்மைதான். அப்பா நீங்கள் யார் என்று கேட்டார் சரி, நாங்கள் பாண்டவர்கள் அது பஞ்ச பாண்டவர்கள் சரி அப்படின்னு அண்ணா சொல்ல உண்மைதான். ஏனென்றால் ஓராண்டு இந்த கானகத்திலே காலம் கழிக்க வேண்டும் சரி அப்படி என்று உண்மை. ஓராண்டு அங்கே இருந்தோம். அப்பொழுது சரி, என் தாத்தாவைய வேதிவேசன் உண்மைதான். பாண்டவர்கள் சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டது சரி, அப்படி என்று எங்களை பார்க்க வந்தார்கள். ஆனால் தாத்தா உண்மை, வரப்பே தலையாணி வாய்க்காலே பஞ்சமத்தியாக சரி, உண்ணுவதோ கம்பிக்காய் உடுத்துவதோ மூங்கிலாடை படுப்பதோ வட்டப்பாறை குடிப்பதோ சுனை தண்ணி உண்மைதான். இப்படி எல்லாம் வெகு காலம் கழித்திருக்கின்றோம் சரி, நாங்கள் நாட்டை எப்படி பெறுவது அப்படி என்று அவரிடத்திலே கண்ணீர் வடித்தோம் உண்மைதான். பிறகு சரி என்ன சொன்னார் எப்படி, ஆனால் பாண்டவர்களை கவலைப்பட வேண்டாம் சரி, அப்படி வனத்தில் இருக்கின்ற பொழுது உண்மை அந்த துரியோதனை ஜெயிக்க வேண்டும் என்றால் சரிங்க, ஐவர்கள் ஒருவர் சென்று மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை 5 ஆசை விட்டு பஞ்சாச்சாரம் கைப்பிடித்து பரமன் மேல் கேணமாகி உண்மைதான் கடும் தவத்தை புரிந்து சரி 5 முகாம் படைத்த பாஸ்தா கடையை பெற்று வர வேண்டும் உண்மைங்க அப்படி என்று சொன்னார் சரி. அப்படி சொல்லும் பொழுது ஆனால் மாமா நீங்க சொல்வதை, ஆனால் தாத்தா நீங்க சொல்வதை பார்த்தால் எங்களுக்கு விசித்திரமாக இருக்கின்றது உண்மைதான். அதனால் நீங்களே யாராயிலும் போக வேண்டும் என்று நியமனங்கள் உண்மைதான் அப்படி என்று சொன்னார் சரி. நான் மட்டும் சொன்னால் பத்தாதப்பா, தவம் செய்பவன் அர்ஜுனன் தான் உண்மைதான். அதனால சரி அர்ஜுனன் தான் போக வேண்டும் என்று என் தாத்தாவும் சொன்னார். பிறகு நான் சொன்னால் பத்தாது சரி, என் மாமனாகிய கண்ணனை அழைத்து கேளுங்களப்பா என்று சொன்னார் உண்மைதான். அப்படி என்னுடைய மாமன் கண்ணனை அழைத்து சரி, ஆனால் மாமா ஆமாங்க என் தாத்தாவைய வேதியாசர் இப்படி சொல்லியிருக்கின்றார் சரி, யார் கைலாயத்திற்கு போவது போக வேண்டும், நான் போவதா சரி, இல்ல பீமன் போவதா இல்ல அர்ஜுனன் போவதா என்று கேட்டார்கள் உண்மைதான். இருந்தால் தர்மன் வேண்டால் சரி,
தானம் கொடுத்து விடுவார்கள். உண்மைதான் கேட்டால் பீமன் கோபக்காரன். உண்மைங்க. நகுலன் சகாதேவன் சின்ன பிள்ளைகள். உண்மைதான். சரி. நடுநாயகனாக அர்ஜுனன் சென்று கடும் தவத்தை புரிந்து பாஸ்கர கணை வென்று விடுவார். உண்மைதான் அப்படி என்று சொன்னார். சரி. என் மாமன் என்ன கேட்டார். ஆமாங்க. நானே போவதேன் என்று சொல்லவில்லை. ஆனால் மாமா சரி இவருடைய அண்ணனுடைய உத்தரவு வேண்டும். ஆமாங்க. அண்ணன் போவென்று சொல்ல வேண்டும். உண்மைதான். உங்களுடைய அருள் வேண்டும். சரி. அண்ணனுடைய உத்தரவும் மாமுடைய அருளும் இருந்தால் உண்மைதான். நான் சென்று சரி கடும் தவத்தை புரிந்து பாஸ்கர கணை பெற்று வருகின்றேன் மாமா அப்படி என்று சொன்னேன். சரி. அப்படி சொல்லும் பொழுது என் அண்ணமார்கள் எல்லாம் என் தம்பிமார்கள் எல்லாம் சரிங்க மரத்திலேயே சேலையை கட்டியிருந்தாலும் ஒரு மாதிரியே பார்க்கக்கூடியவன் அர்ஜுனன். உண்மைதான். இவன் சென்று கடும் தவத்தை புரிந்து பாஸ்கர கணை பெற்று வருவானா என்று பார்சதிலே கை கொட்டி நகைத்தார்கள். சரிங்க. சிரித்தார்கள். அப்பொழுது நான் அவரிடத்திலே எப்படி இப்பொழுதே சென்று கடும் தவத்தை புரிந்து உண்மைதான் மண்ணாசை மலையாசை பொன்னாசை பொருளாசை மறந்து சன்னாசியாக ரூபத்தை கொண்டு உண்மைங்க நான் வருகின்றேன் என்று வந்திருக்கிறேன் சுவாமி. சரி. பில்லாளி சுரேகவாகனன் கிசுபத்து கிருணி கிட்டினன் அப்படி என்னுடைய அண்ணனாகிய தர்மருக்கு பட்டம் தரிக்க வேண்டும். சரிங்க. அருந்ததிக்கு ஒப்பான திரௌபதியை கூந்தல் முடிக்க வேண்டும். அதனால் சென்று வருகின்றேன். உண்மைதாங்க. ஏனென்றால் அப்படி வருகின்ற பொழுது சரி காலப்பைரவரை சந்தித்தேன். உண்மைதாங்க. காலப்பைரவரை சந்திக்கின்ற பொழுது ஆனால் அர்ஜுனா எப்படிங்க உன்னை பார்த்தால் தவ வேடம் ரொம்ப விசித்திரமா இருக்கின்றது. அதனால் அவரிடத்திலே என்ன கொடுத்தார். எப்படிங்க 30 அடி கம்பம் கொடுத்திருக்கின்றார். சரி 30 அடி பொண்ணு கம்பம். உண்மைதாங்க. அதனால சரி இந்த கம்பத்தை எடுத்துக்கொண்டு தாத்தாவி வேதியத்தில் சென்று வெள்ளி கம்பத்தை வாங்கிவிட்டேன். உண்மைதான். அப்படி வாங்கிவிடும் பொழுது ஆனால் அர்ஜுனா சரி உடைய அண்ணாவிய தர்மர் எல்லாம் போய்ந்து செல்கின்றாய். உண்மைதான். ஒரு பாஸ்கர கணை பெறுவதற்காக போகின்றாய். சரி அவரிடத்திலே சென்று கிடைத்தாமலே பெற்றுக்கொண்டு போ. சரி அதனால் அண்ணாவை பார்த்து பிறகு போகலாம். ஆனால் காண்டிபா சரணம் ஆனால் காண்டிபா அதாகிலும் நாங்களோ கைத்தட்டி நகைத்தோம் அல்லவா. உண்மைதான். கோவித்துக் கொண்டு போய்விட்டாய். அப்படி இருந்துட்ட போதும் சென்று 6 வேடம் தரித்து வந்திருக்கின்றாய். உண்மைதான். உன்னுடைய வேடத்தை பார்த்து நான் மெச்சினேன். நாங்களோ என்னென்னமோ பார்த்து சிரித்து விட்டோம். பாதத்தையும் பணிந்திருக்கின்றாய். நிச்சயமாக சென்று அந்த முகுந்தராகிய பரமனிடத்திலே சென்று பாசுபத கணையை வெற்றியோடு வாங்கி வருவாயாக. வெற்றியோடு வருகிறேன் அண்ணா. ஆகட்டும். அப்படி போகின்ற வழியிலே இடங்கள் எல்லாம் எனக்கு இருக்கும். கைலாயம் போவது என்றால் சர்வ சாதாரணம் அல்ல. சென்று வருவேன்.
அப்படி ஏதாவது நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை இப்பொழுது நான் எப்பொழுது பிறந்த உடனே உங்க வார்த்தையை கடவுள் இருக்கின்றோம் கொண்டு நாங்கள் நடக்கின்றோம். உண்மைதான் காண்டிபா. அதாகிலும் தாங்களும் அந்த பரமனை பார்ப்பதற்காக செல்கின்ற வழியிலே யாராகிலும் ஒரு இடையூறுகள் வந்துவிட்டால் கூட அது காரம் பசுவா இருந்தால் கூட பார்க்க வேண்டாம். இதோ என்னுடைய கையில் இருக்கக்கூடிய சுருளோலையை வாசித்து பார்க்க வேண்டும். வாசித்து பார்த்து விட்டு எப்படி அங்கிட்ட இடையூறு வந்தாலும் இதை வாசித்து பார்த்து விட்டு அதை பெருவுரு பார்த்த முகம் திரும்பாமல் சென்று வர வேண்டும். சுருளோலையை வைத்துக் கொண்டு யமனாகியே தர்மர் சுடாமணி புஷ்பம் கொடுத்திருக்கின்றார். உண்மைதான் அர்ஜுனா, வழியிலே எத்தனை இடையூறுகள் வரும். அப்படி சென்றால் ஒரு தரம் 2 தரம் 3 தரம் உண்மைதான் பார்த்து விட்டு காராம் பசுவினால் உங்களுக்கு ஆபத்து என்று சொன்னாலும் பானபிரகம் செய். உண்மைதான் பாவம் இல்லை என்று சொல்லுகிறார். உண்மைதான் அப்படியே செல்லுகின்றேன். அப்படியே சென்று வருவாய். என்னுடைய பாதத்தை படுவது வழக்கம். சரி, நான் சென்று கிட்ட சபதம் எல்லாம் முடிக்க வேண்டும். ஆமாங்க, இந்த கூந்தலை விரத்த கூந்தலை முடிக்க வேண்டும். உண்மைதான். மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை 5 ஆசை விரத்து பஞ்சாச்சரத்தை கைப்பிடித்து பரமன் மேல் தேனமாக கடும் தவத்தை புரிந்து பாத்திர கடை பெற்று வருகின்றேன் தாயை. ஆனால் சுவாமி அப்படியே ஆகட்டுங்க. வெள்ளையிலே சென்று கடந்தவன் செய்த அந்த பாசிப்பழ கனியை பெற்று வரன்னு சொல்றீங்க மன்னா. நீங்க போய் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ, எத்தனை நாள் ஆகுமோ, எப்படி வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு கூட எனக்கு தெரியாது. மகாதேவா, ஆனால் சுவாமி ஏனென்றால் ஈசனை பார்க்க என்றால் சர்வ சாதாரணம் அல்ல. கோடான கோடி ஜனங்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். தேவாதி தேவர்கள், முக்கோடி தேவர்கள், செத்து வச்ச தாமோதரர் வாழ்ந்தேகர் அனைவர்களும் ஈசனை பார்க்க வேண்டும் என்று கால் மேலாகவும் தலைமை கீழாகவும் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மை. அதனால சரி, அவங்களாம் இருக்கின்ற போது நான் ஒருவனா என்ன? ஆனால் மன்னா வந்து விடுவேன். அப்படியா? போய் என்று சொல்வதற்கு மனம் அல்ல. அப்படியா கிடந்தாலும் சபதமெல்லாம் முடிக்க வேண்டும். மன்னா
மாலை எடுத்து உங்களுக்கு ஆர்த்தி எடுத்து போய் வாங்க என்று சொல்லி வழி மீது வழி அனுப்பிக்கிறேன் மன்னா. பரமனை பார்க்க வேண்டும். அப்படி என்று இந்த வழி மாற்றமாக போய் கொண்டிருக்கின்றேன். அந்த தடதடி வழிய போகையில் மக மனதில் நடக்கிறானே முதல் வனத்தில் நான் எடுத்து காலடி வைக்கின்ற பொழுது அரஹர மகாதேவா கருடன் குறைக்க தடத்தை கட்டுகின்றது. கருடன் அப்படி கட்டுகின்ற பொழுது தடம் தெரியவில்லை, வழியை எங்க போவது என்றே தெரியவில்லை. உண்மைதான், வழி தெரிந்தாதானே போக முடியும். ஆமாங்க. கருடன் என்றால் யார்? என் மாமா யாரக்கூடிய வாகனம். உண்மைதான். ஏதோ அவரிடத்தில் சொல்லாம கொல்லாம வந்துவிட்டோம். ஆமாங்க. கோவிலா இருந்தாலும் இருக்கலாம். சற்று நேரம் சனித்து விட்டு சரி பிறகு போகலாம்.
எப்படிங்க என்னுடைய வைத்தியராகிய உண்மைதான் அர்ஜுனனுடைய சரி உடலும் ஏய், அவருடைய உடையும் உண்மைதான் எப்படி இருக்கின்றது? பிரமாதமா இருக்குதுங்க ஆனால் உங்கள் எந்த வேடத்தை பூண்டாலும் உண்மைதான் அவனுடைய அழகு அழகுதான் அழகுதான். உண்மைதான் அதற்காக சென்று கொண்டிருக்கிறான். ஆமாங்க. அதற்காக நான் சைடிலே நின்று ஏய், அவனை ரசித்துக் கொண்டே இருக்கிறேன். ஓஹோ அதனால் சரி பார்க்கலாம் என்ன செய்கின்றார். அப்படி மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை ஐந்தாசை எட்டு பஞ்சாத்தரம் கைப்பிடித்து பரமண்ட சரி வருகின்ற பொழுது முதல் வனத்தில் காலடி வைக்கின்ற பொழுது சரி தாங்கள் ஏறக்கூடிய வாகனம் குறித்து தடத்தை கட்டுது ஏன் சோதிக்கின்றீர்கள் வழி தெரியவில்லை அதனால ஏன் என்ன காரணம் நான் ஒரு வார்த்தை உனக்கு சொல்கின்றேன் கேளப்பாக்கி வெற்றி கொண்டு ஓடுவா அமைந்தது அமைந்தது இந்த வேடம் அழகர மகாதேவா அமைந்தது இந்த வேடம் அர்ஜுனா கேளோ நெய்யா பரமான நெய்யம் பார்த்து பாத்திமா வருவாய் என்று அழகர மகாதேவா பாண்டவாரை காத்தே கருடன் இடப்புறமாகவும் போய்கொண்டிருக்கின்றது. இதற்கு நான் என்ன செய்வேன்?
அப்படி என்று உன்னுடைய மன சிந்தனையோடு இருக்கின்றாய். உண்மைதான். கவலைப்பட வேண்டாம். ஆ, அர்ஜுனா, ஆ, எப்போது ஆ, பரமனை கண்டு வருவேன் என்று ஒரே மனதாக புறப்பட்டாயோ, உண்மைதான். உன் பெருவிரலை பார்த்த கண் பின் திரும்பி பாராமல் ஆகட்டும் மாமா. புறப்பட அர்ஜுனா. சென்று வருகிறேன். நீ கூப்பிட்டு அழைக்கின்ற இடத்துக்கு நான் வருகிறேன். எல்லாரும் அப்படி ஓ பரம மற்றவராகி அர்ஜுனனுக்கு அப்படி சொல்லிவிட்டேன். ஆமா, அவனுக்கு இப்படியே விட்டு ஆகாது. ஆகாது. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சூடு ஏத்தணும். இன்னும் சூடு ஏத்தணுமா? ஆமா, ஆ. அவனுக்கு சூடு ஏத்த வேண்டுமானால் ஆ. நான் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய அவதாரத்தை மாற்றி பாத்தி. என்ன ஆ. என்னுடைய அவதாரத்தை மாற்றி இப்போது யாராக வர போயிட்டேன்? எப்படிங்க? தேவர்கள் என்று சொல்லக்கூடியவன் நான் அல்லவா? ஆமாம். தேவ கன்னியாக இப்போது வந்து அர்ஜுனனை வழிமறிக்க போயிட்டேன். அப்படி. இப்ப என்ன செய்யலாம் பார்க்கலாம். பார்க்கலாம். ஆகட்டும், டாட்டா.